பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து ஆதரிக்கவே மாட்டேன். முதல்ல அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கிளியரான டிசிஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மறுபடியும் கூட்டணி வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் மேல நேர் விரோதமா இருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்காங்க? எப்படி நீங்க அவருக்கு எங்களுக்கு ஓட்டு போட சொல்றீங்க? போன வாட்டி 2 பேரா இருந்தாங்க, இப்போ 3 பேர் ஆயிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ அண்ணாமலையும் கூட சேர்ந்தாருன்னா இன்னும் சுத்தமாக டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அண்ணாமலையோட சேர்ந்ததுனால இவங்க 2 பேருமே ஒன்றில் போனாங்க. அவரு அப்படி திட்டினாரு. இப்போ மட்டும் எதுக்கு கூட்டணி வச்சுக்கிறீங்க? பிஜேபி தேவை ஏடிஎம்கே தேவைப்படுதா? அவங்க கூட்டணி சேர்ந்தாலும் வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். அவங்களும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க, இருக்கிறதான் ஏடிஎம்கே ஓட்டு வாங்கி கம்மியாக தான் ஆகும். அவங்க கூட இருந்தாலே செட் ஆகாது அது. இப்போ தாழ்த்தி பேசிட்டு இவங்க வந்து கூட்டணி வச்சாங்கன்னா எப்படி வந்து அவங்கள ஆதரிக்க முடியும்? ஆதரிக்க மாட்டேன், கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டேன். கூட்டணி தேவையில்லாது அவங்கவுங்க தனி முன்ன எப்படி நின்னாலும் அது போல் தனித்தனியாக நின்றுடலாம். அண்ணாமலை வைக்கிற கூட்டணி எதுவுமே ஆதரிக்க முடியாது. அவர் பேசுகிற பேச்சே வேறு மாதிரி இருக்கும். நாளுக்கு ஒன்று பேச்சு. இதெல்லாம் வந்து ஒரு பேச்சாக நம்மளே நினைக்கணும். அவங்களுக்குள்ளே எதனா ஒரு ரகசிய உறவு இருக்குமான்னு எங்களுக்குள்ள டவுட் இருக்கு. அது எப்படி சார் கண்ணத்தை தண்டை போய் கிணத்துல குதிக்கிற மாதிரி ஆதரிக்க முடியும் சொல்லுங்க? இல்லை, நாங்கள் போட மாட்டோம். ஏன்னா ஏடிஎம்கே மட்டும் தனியாக இருந்தாங்கன்னா வச்சு ஏதோ கொஞ்சம் ஓட்டு போடுறதுக்காக சான்சஸ் இருக்குது. பட் 2 பேருமே கூட்டணி வைக்கிறாங்கன்னும் போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்துட்டு அவங்க 2 பேருமே ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கும்போதே வந்துட்டு ஏடிஎம்கே வந்துட்டு அந்த அளவுக்கு ஓட்டு எடுக்காமல் டெபாசிட் இழந்திருக்காங்க. முதல்ல அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கிளியரான டிசிஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மறுபடியும் கூட்டணி வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை. மறுபடியும் இப்போ கூட்டணி வைக்கிறோன்னும் போது அதை நம்மளுமே ஏற்றுக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. மேபி அவங்க செப்பரேட்டாக இருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஏடிஎம்கேக்கு வேணால் ஆதரிப்போம். பட் கூட்டணி வச்சாங்கன்னா சான்சஸ் கம்மி தான், ஆதரிக்க மாட்டோம். நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அவங்கனால எங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடையாது. இடம் தர்றேன்டாங்க, தந்தாங்களா? வீடியோ தர்றேன்டாங்க. வீடு கட்டுறதுக்கு பணம் தர்றேன்டாங்க, தந்தாங்களா? எதுவுமே கிடையாது. ஆஸ்பத்திரி எல்லாமே மெடிக்கல் செல்ஃபு எல்லாமே ஃப்ரீண்டாங்க. என்னால் கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கொடுக்க முஸ்லீம் மேலே நேர் விரோதமாக இருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்காங்க? இதே கலைஞருக்கு ஸ்டாலின் வந்து எங்களுக்கு ஆதரிக்கிறாரு. அவருக்கு நாங்கள் மேலும் மேலும் நாங்கள் ஓட்டு போடுறோம். அவரை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். இவர்னால எங்களுக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. நாங்கள் என்ன அவரால் வெற்றி பெற்றிருக்கிறோம்? எப்படி நீங்கள் அவருக்கு எங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறீங்க? நாங்கள் எந்த வேலையும் ஓட்டு போட முடியாது, ஆதரிக்க மாட்டோம். எங்களால் லாபம் இல்லை. அவங்களால எங்களுக்கு லாபம் தான் நாங்கள் செய்வோம். அவங்களால எங்களுக்கு லாபம் இல்லை. எப்படி நாங்கள் செய்ய முடியும்? எங்களுக்கு எந்த ஒரு லாபமே இல்லை. இது வரைக்கும் அந்த கட்சிக்கு ஓட்டு போட, இந்த கட்சிக்கு ஓட்டு போட நாங்கள் வந்து அப்படி செய்வோம். இப்படி என்ன செஞ்சுருக்காங்க? அவங்கள விரல விட்டு என்ன சொல்லுங்கள்? நாங்கள் இப்போ பார்த்துக்குறோம். ஒன்றுமே இது வரைக்கும் அவங்க செஞ்சது கிடையாது. நாங்கள் எப்படி அதை ஏற்றுக்கிற முடியும்? எப்படி அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட முடியும்? ஒன்றுமே அவங்களால எங்களுக்கு பலனே கிடையாது. நஷ்டம்தான் எங்களுக்கு. இப்போ அதிமுகவை அவங்க அதிமுகக்கார் வந்து ஜெயலலிதாவை அம்மான்றாங்க. அந்த ஜெயலலிதா அம்மாவையே வந்து அவர் கண்டபடி பேசினார். அது மட்டும் இல்லாமல் எம்பி எலெக்ஷனில் அவர் அதிமுகவை கடும் விமர்சனம் பண்ணார். இப்போ அவங்க கூட்டணி வச்சுக்க போகிறாங்கன்னு சொன்னால் அந்த அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டி அதை பண்ணி இதை பண்ணி, இல்லைன்னா ரெட்டையிலேயே கிடைக்காது அவங்களுக்கு. இப்போ 2 பேரையும் முட்டை விட்டு ரெட்டையிலேயே ஒழிச்சிருவார் அவர். அதனால் பயமுறுத்தி கூட்டணிக்கு வராரு. உண்மையான அதிமுக தொண்டர்கள்லாம் இதை விரும்ப மாட்டாங்க. பொதுமக்கள்லேயும் அனுதாபிகளும் ஒரு சிலர் அதிமுகவில் இருக்காங்க, அவங்களும் விரும்ப மாட்டாங்க. அது இப்போ ஏற்கனவே போன வாட்டி 2 பேராக இருந்தாங்க, இப்போ 3 பேர் ஆயிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ அண்ணாமலையும் கூட சேர்ந்தாருன்னா இன்னும் சுத்தமாக டெபாசிட் வாங்க மாட்டாங்க. நான் கூட்டணி சேர மாட்டேன்னு சொன்னாங்க 2 பேரும். அண்ணாமலையும் பிஜேபியும் சேர மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ சேர்ற மாதிரி வர்றாங்க. அண்ணாமலையார் தான் பிஜேபிக்கு போச்சு, பிஜேபிக்கு ஒன்றும் இல்லாத போச்சு. அண்ணாமலையோட சேர்ந்ததுனால இவங்க 2 பேருமே ஒன்றில் போனாங்க. இப்போ சேர்றேன்றாங்க, அது என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. ஆனால் அது மொத்தம் வாய்ப்பு கம்மி தான். பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து ஆதரிக்கவே மாட்டேன். அவங்களுடைய நடவடிக்கை சரி கிடையாது. எங்களுக்கு பிடிச்சது எங்கள் கொள்கை வேறு, அவங்க கொள்கை வேறு. நான் ஆதரிக்க மாட்டோம். கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் அப்படி திட்டினாங்க. இப்போது எடப்பாடி ஐயாவும் வந்து ஒரு இடத்துல திட்டினாரு. இன்னும் கேட்டால் ஒரு அண்ணாமலைன்னுவாங்கல்ல, பிஜேபி கட்சிக்காரு, அவரும் அப்படி ஒரு திட்டினார். ஏடிஎம்கேலாம் டெபாசிட்டே இழக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கேக்கு எனக்கு ஒரு எதிர ஆளே கிடையாது, அதனால் அவங்களெல்லாம் கூட்டணி வச்சு நாங்கள் ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு அண்ணாமலே திட்டியிருக்கிறாரு. அதனால் வந்து இவங்க கூட்டணி வச்சிங்க, நாங்கள் மக்கள் வந்து ஆதரிக்கவே மாட்டோம். அவர் அப்படி திட்டினாரு. இப்போ மட்டும் எதுக்கு கூட்டணி வச்சுக்கிறீங்க? அப்போ ஏடிஎம்கே தேவை உங்களுக்கு தேவைப்படுதா? இல்லை அவர் பிஜேபி தேவை ஏடிஎம்கே தேவைப்படுதா? சேரவே மாட்டேன் நீங்கள். அப்புறம் இப்போ எதுக்கு கூட்டணி வச்சா நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். இது வந்து சொல்லப்போனால் பார்க்குறதுக்கு பேட்டியில் மட்டும் திட்டிக்கிறாங்க. இது ஒரு அவங்களுக்குள்ளே எதனா ஒரு ரகசிய உறவு இருக்குமான்னு எங்களுக்குள்ளே டவுட் இருக்குது. அதனால் இவங்களுக்கு கூட்டணி கொடுத்து நாட்டை அழிக்கிறதோட சும்மா இருக்கலாம். நாங்கள் கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டோம் சார். இது வந்து பார்த்திங்கன்னா ஏறுமே வந்து பார்த்திங்கன்னா 2-3 வாட்டி அவங்க அம்மா இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட்டணியை வைக்க மாட்டோம். இப்போ மறுபடியும் இப்போ அம்மா போயிட்டு பாடு இப்போ மறுபடியும் உள்ளே பூந்து அவங்க லாஸ்ட் வரைக்கும் அவங்க வரவும் இல்லை கூட்டணி வச்சு. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட்டணி சேர்ந்தாலும் வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய கருத்து அதான்.
இல்லை கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டாங்க. எதனால்? ஆனால் பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி கூட கொடுக்கறதில்ல, ரொம்ப வஞ்சிக்கிறாங்க. அவங்க கூட இவங்க ஏடிஎம்கே சேர்ந்தாங்க, அது நல்லதே இல்லை இது. நம்ம ஆட்சியை பற்றி நம்மளுக்கு அரசியல் அவ்வளோ பார்க்க தெரியாது. ஏன்னா அவங்களும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க, இருக்கிறதும் போக வேண்டியது. தமிழ்நாடு ஜனங்களுக்கு தனி ஒரு கொள்கை இருக்குது. மற்ற வடநாட்டு மாதிரிலாம் இங்கே ஒன்றும் பட முடியாது. புரியுதுங்களா? இவங்களுக்கு ஒரு கொள்கை உங்களுக்கு இருக்குது. இருக்கிறதும் ஏடிஎம்கே ஓட்டு வாங்கி கம்மியாக தான் ஆகும். அவர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தார். அவங்க காலங்களில் அவங்களுடைய பொசிஷன் வேறு ஆகுது. இவங்களுடைய காலங்கள்லாம் அது செட் ஆகாது. இவங்களுடைய ரூட்டு வேறு, அவங்களுடைய ரூட்டு வேறு. அது எம்ஜிஆருக்குண்டு ஒரு ஏடிஎம்கேலும் இருப்பாங்க, அண்ணா டிஎம்கேலும் இருப்பாங்க. ரெண்டு பேருமே கொள்கையில் டிஎம்கேல உள்ளவங்களும். நம்ம அரசியலை பற்றி பேசலன்னு சொல்லல. ரெண்டு கட்சியில் இப்போ நானே எடுத்துங்களேன், டிஎம்கேவும் அதை இப்போ அண்ணா டிஎம்கே அதை வேணால் ஓட்டு போடுறது வந்து டிஎம்கேக்கு தான் போடுவான். அந்த மாதிரி ஒரு கொள்கை அவங்களுக்கு இருக்குல்ல. அது எம்ஜிஆர் காலங்களில் ஜெயலலிதா காலங்களோட போச்சு. அது பிஜேபி கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வந்தால் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே இந்தியாவில் வந்து ரொம்ப நாசம் பண்ணிட்டாங்க இந்தியாவை. தமிழ்நாட்டில் ஒன்றுமே குலைக்க முடியாமல் பண்ணிட்டாங்க தமிழர்களை. அதனால் அவங்க வந்து ஆதரிக்க மாட்டோம். அது இன்னும் கொஞ்சம் கீழே தான் இறங்கும், ஏர்முகம் இருக்காது. அவங்க கூட இருந்தாலே செட் ஆகாது. அது இல்லை, அவங்கள ஆதரிக்க மாட்டோம். சாதாரணமாக சார் அவங்க அந்த ஏடிஎம்கே தனியாக இருக்கும்போது நல்லா ஹைஃபையாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க இல்லையா, அப்போத்துலேருந்தே எனக்கு தெரியும். அந்த மோடி ஆட்சி அவங்க வந்து ஜிஎஸ்டின்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வர அலோவ் பண்ணல அவங்க இருந்த வரைக்கும். ஸோ அவங்க போனதுக்கப்புறம் எப்போ வந்து கட்சி பிளவுபட்டு ஏபிஎஸ் ஓபிஎஸ்னு ஆச்சோ, அதுக்கப்புறம் செல்வாக்கு எல்லாமே போச்சு. அவங்களோட கூட்டணியும் வந்து அந்த அளவுக்கு ஏதோ சொல்லிக்கிற மாதிரி ஒத்துமையாக இருக்கிற மாதிரியும் வரல. ஆனால் அப்படி இருந்தும் அவங்க எலெக்ஷன் நின்னாங்க கொண்டாங்க. ஆனால் வெற்றி பெற வாய்ப்பு இல்லாமல் போச்சு. மறுபடியும் அண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவர் வந்து எவ்வளோ தரகுறவாக அவரால் பேச முடியுமோ அந்த கட்சி அந்த அளவுக்கு, எவ்வளோ அதாவது லோக்கலாக சொன்னால் கழுவி ஊற்ற முடியுமோ அதெல்லாம் பேசினார். அதை வாங்கிக்கிட்டு மறுபடியும் இவங்க ஜாயிண்ட் வச்சாங்கன்னா இவங்க வர்றது கஷ்டம். ஆனால் வந்தாலும் அந்த அளவுக்கு நிலைப்படையான ஆட்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது எப்படி சார் கிணத்தை அதில் போய் கிணத்துல குதிக்கிற மாதிரி ஆதரிக்க முடியும் சொல்லுங்கள்? அதுதான் ஒன்று. அதனால் அதை ஆதரிக்க முடியாது மெயினாக ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமைப்பாடு இல்லை, ஒரு நிலையான வழிவகுப்பு கிடையாது அவங்களுக்குள்ளவே. நீயா நானான்ற போட்டி ஒரு பக்கம் இருக்குது. இதில் வந்து ஒரு கூட்டணின்னு அமைஞ்சாக்கா அந்த கூட்டணி வந்து நிலையாக இருக்குமா அப்படின்றது ஒரு பக்கம் டவுட்டு. அந்த நிலையான ஆட்சியில் எப்படி நல்லது கிடைக்கும் மக்களுக்கு? அது ஆதரிக்க முடியாது சார். ஆதரிக்க மாட்டேன். எதனால்? எதனாலனா இதுக்கு முன்னாடி அவங்க இருந்தப்போ 2 பேருமே பயங்கரமாக அண்ணாமலை வந்து ரொம்ப தாழ்த்தி பேசியிருக்காரு ஏடிஎம்கேவை. இப்போது தாழ்த்தி பேசிட்டு இவங்க வந்து கூட்டணி வச்சாங்கன்னா எப்படி வந்து அவங்கள ஆதரிக்க முடியும்? ஆதரிக்க மாட்டேன், கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டேன். ஆதரிக்க மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே வந்து 2 பேரும் ஒன்றா இருந்துட்டு இப்போ தனித்தனியாக இவங்க ஒன்று சொல்லின்னு அவங்க ஒன்று சொல்லிடுறதுனால 2 பேரும் சேர்ந்தாலும் தமிழ்நாடு உருப்பட போகிறதில்ல. தனியாக இருந்தால் தான் நல்லது. கூட்டணி தேவையில்லாது அவங்கவுங்க தனியாக முன்ன எப்படின்னாலும் அதுபோல் தனித்தனியாக நின்றுடலாம். அண்ணாமலை வைக்கிற கூட்டணி எதுவுமே ஆதரிக்க முடியாது. அவர் பேசுகிற பேச்சே வேறு மாதிரி இருக்கும். நாளுக்கு ஒன்று பேச்சு. இதெல்லாம் வந்து ஒரு பேச்சாக நம்மளே நினைக்கணும். படிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் வெளிநாடு போனார், அவர் பற்றி பேச்சே இல்லாமல் இருந்தது. இப்போ மறுபடியும் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு இதுவா சொல்லுப்பாலாம்? அவர் வந்து என்ன கணக்கு வச்சு நம்ம அவர் பேசுவோம். அவர் இன்றைக்கி ஏடிஎம்க்கு ஆதரவாக பேசுனா அவர் தேவைப்படுத்தி பேசுகிறாரு. ஏடிஎம்க்கு கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு பேசுகிறார். சட்டமன்ற எலெக்ஷன் எங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லி பேசுகிறார். எங்கே அவர் நின்னத்திலே தோற்று போனார், என்ன பண்ண முடிஞ்சது? அது வந்து அண்ணாமலைன்றது ஒரு பொறுப்படுத்தாதீங்க. அவர் ஏடிஎம்க்கு சார்பாக பேசினா அவர் எதனா சொல்லியிருப்பாங்க, எல்லாம் ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி தான் பேசுவார். நம்ம அதை பற்றி நினைக்கவே கூடாது. அண்ணாமலை ஒரு நாள் நினைக்கக்கூடாது. 2026 எலெக்ஷனில் பார்க்கலாம். டெல்லியில் ஒரு சில தலைவர் சொல்லியிருப்பாங்க அவர்கிட்ட, தமிழ்நாட்டில் கால் ஒன்றா ஏடிஎம்கே கூட்டணி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, வேறு வழி இல்லை, இதுதான் பண்ண முடியும்னும். அதனால் ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காக ஏடிஎம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு கூட்டணி இப்போ மறுபடியும் பின்தொடரலான்னு தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறாரு. இதுதான் விஷயம். அதுக்கு காரணம் பிஜேபி தானே காரணம். சும்மா இருந்தாலும் இது பண்ணி விட்டுட்டு ஏடிஎம்கே நாங்கள் தான் கட்சி, நாங்கள் தனிப்பணி பெரும்பான்மை ஓட்டு எங்களுக்கு இருக்கேன்னாரு. எப்படி சாதிச்சார்? ஏடிஎம்க்கு துணையெல்லாம் பண்ண முடியுமா? இன்றைக்கி பிஜேபி தனியாக நிற்க சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு இடத்துல நிற்க சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு தொகுதி எவ்வளோ ஓட்டுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க ஏடிஎம்கே கால் ஒன்று தேவைப்படுது. அதனால் அவங்க ஏடிஎம் கூட்டணி கேட்குறாங்க. இதுதான் விஷயம். ஆதரிக்க மாட்டோம், கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டோம்.